ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கவிஞர் கண்ணதாசன் கவிதைகளில் 22 பார்ப்போம். என்னன்னு சொல்லிட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னா, தன்னிரக்கம். தென்னமர மீதியிலே தேங்காய் இருப்பதே தெரியாத மனிதன் உண்டா? செவ்வாய் கடுத்ததே புதன் என்னும் உண்மையே தேராத உள்ளம் உண்டா? பொன்னொளிரும் மாலையை பூனை கழிக்கின்ற புத்திய ஜீவன் உண்டா? புனுகையும் கைவண்டி களிம்பையும் ஒன்றென்று போற்றுமோர் பேதை உண்டா? தன்னினைவில்லாமல் தவழும் அம்மனிதனின் தடங்கண்டு கூறுதாயே. தரமுடைய சிறுகுடர் பட்டியில் வதிகின்ற தலைவி மலையரசி உமையே. வெற்றி பெறும் வேளையிற் களத்தை விட்டோடிடும் தீரனை பார்த்ததுண்டா? விருது வரும் நேரத்து விழித்துயில் கொண்டிடும் வேந்தனை கண்டதுண்டா? பற்றுவது பற்றியே பாதை வழி போகாத பாவியும் மண்ணில் உண்டா? பாதினால் போனபின் ஆதினால் போனதை படிக்குமோர் மூடன் உண்டா? குற்றமிவை யாவையும் குணமாக கொண்டவன் குலமென்ன கூறுமையிலே. குளிர்மேகம் ஆடிடும் சிறுகூடற் பட்டியில் குலவுமலை அரசி உமையே. மலர்களை அள்ளிடும் மனதோடும் மகிழ்வோடும் மலத்தினை அள்ளுகின்றான். மழையையும் அருவியின் மணியையும் போலெண்ணி வளர்காணல் ஆடுகின்றான். சிலைகளின் மேனியை தழுவுதல் போலெண்ணி செங்கல்லை தழுவுகின்றான். செந்தூரம் நெற்றியில் தீட்டுதல் போலெண்ணி செங்குருதி தீட்டுகின்றான். நலமில்லா மனிதனை யாரென்று கண்டு நீ நாடிவா மஞ்சள் மயிலே. நலமுடைய சிறுகூடற் பட்டியில் வதிகின்ற நங்கமலை அரசி உமையே. அப்பாவி என்னுமோர் சொல்லுக்கிலக்கணம் அவனன்றி யாருமில்லை. ஆனாலும் இந்நாளில் அவனையும் மீறவோர் அறிஞர் பிறக்கவில்லை. முப்பாலும் அப்பாலும் முறையாக கற்றவன் முழுமையை காணவில்லை. முறையீடு செய்கின்றான் அல்லாமல் வாழ்க்கையின் முடிவை அளக்கவில்லை. எப்போதும் மகனிடம் இப்போதும் போலவே இறங்கிவா தங்கமயிலே. இளையவன் பிறந்ததோர் சிறுகூடற் பட்டியில் இலங்கு மலையரசி உமையே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.